சரி, திரு அக்னீஸ்வரன், பாஜகவுடைய பட்ஜெட்டை விமர்சித்து இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜக இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கீங்க. என்னென்ன சாதனைகள் இருக்கு அப்படின்றத இந்த கூட்டணி மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்லை உரிமைகளுக்காக பேசக்கூடிய நாங்கள் அதிமுகவை விமர்சிக்கிறது இதன் காரணமாக தான் அப்படின்னு சொல்லி ஹபீஸ் சொல்றார். உங்களுடைய பார்வை? அவங்க அப்படித்தானே சொல்லி ஆகணும். கெஞ்சி கொஞ்சி எல்லாம் மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி நீட்டி விளக்க பெறலைங்க. ஆனால் 7.5 தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கெஞ்சி கொஞ்சி எல்லாம் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கிற போது ஒரு மாநிலம் மாத்திரம் அதை நடைமுறைப்படுத்தியிருக்குதே. கெஞ்சி கொஞ்சி இல்லை, சட்ட ரீதியாக உள் இடஒதுக்கீடு. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். எப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர் இதுவரைக்கும் பேசியதில்லை. ஆனால் இப்பொழுதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படித்தானே சொல்லியிருக்கிறோம். இப்ப மட்டும் தமிழ்நாடுன்னு கொண்டு வர்றதுக்கு காரணம் அந்த பழைய ஜுவாலையை, அந்த அனலை திரும்ப திரும்ப நாம் நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அப்படிதான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஆளுகிற கட்சியா எந்த கட்சி இருந்தாலும் அது நீருக்குள்ள இருக்கிற முதலையை போல, எதிர்கட்சி நீருக்கு வெளியிலே இருக்கிற முதலையை போல. இப்ப இன்னைக்கு கடலூர்ல இளைஞரணி கூட்டம் தானே, பொதுக்கூட்டம் தானே, ரைட். இன்னும் 100 நாள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. விருதுநகர். அப்ப இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல பல்லடத்துல மகளிர் அணி கூட்டம் நடந்ததுல மிக பிரம்மாண்டமானது. அதுக்கு முன்னாடி இதே இளைஞரணி நீங்க திருவண்ணாமலையில் நடத்தினீங்களே. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தேர்தலில் மக்களை மூளைச்சலவை செய்து ஆட்சி நிர்வாகத்தில் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்படியே சொல்லி 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 மக்களை இதுவரைக்கும் கடன் உயர்வு, வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஞானசேகரன் வழக்கில் 5 மாதத்தில் வழக்க முடிச்சிங்களே. அதற்கு பிறகு இந்த நாட்டில் எந்த பாலியல் குற்றங்களும் நடக்கவே இல்லை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு ராயல் சல்யூட். ஆனா நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ரோட்ல இருக்குது, இதுக்கு பக்கத்தில் அண்ணா சாலையில் இருக்கிறதுல நந்தனம் கல்லூரியில் என்ன நடந்துச்சு? கூட்டு பாலியல். அது இருக்கட்டும். இப்ப நான் நண்பர் சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார்னா, மும்மொழி கொள்கை கரெக்டு, இதெல்லாம் மக்கள் பார்த்து யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மும்மொழி கொள்கையை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இந்த 4.25 ஆண்டுகளில் அரசாங்க பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம் நிறைய காசை வாங்குவாங்க, எந்த மொழியும் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பற்று குறைந்து வருகிறது, அது எனக்கு உடன்பாடு உண்டு, அது தனியார் பள்ளிக்கு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டின் அரசாங்கத்துக்கு 213 அரசு பள்ளிகளை நீங்க மூடி இருக்கீங்க. நாம் வாழுகிற இந்த சென்னையில் அறிஞர் பெருமக்கள் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருக்கிற சென்னையில் 19 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறீங்க. அங்க தமிழ் மொழி என்னாச்சு உங்களுக்கு? மும்மொழி கொள்கை. அப்ப மும்மொழி கொள்கை 3120 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் இருக்கு. அதை மத்திய அரசு விடுவிக்கணும்னு சொல்லி 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அதுல அதிமுக நிலைப்பாடு என்ன? அந்த நிதியை விடுவிக்காதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு ஒரு நிதிநிலை அறிக்கை அதுல பாதிப்பா இல்லையா என்பதை தாண்டி, இல்ல நிதிநிலை அறிக்கையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது 3120 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி, அதை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு பாஜக சொல்றாங்க. இப்ப அதுக்கு அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்துட்டு என்ன நிலைப்பாடு எடுக்க முடியும்? எடுத்திருக்காங்க. சரி, இப்போ பாருங்களேன், உள்ளுக்கு என்னதான் நமக்கு வியாதி இருந்தாலும் வெளியிலே சொன்னால் தான் தெரியும். அது சுகர் முத்தி போய் 520 ஆனதுக்கு பிறகு மயங்கி விழுந்த பிறகு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் புற்றுநோயும். அது மாதிரி தான் ஒரு அரசை நடத்துகின்றவர்கள், அரசாங்கம் நாங்க தான் தொடர்ந்து வெற்றி பெறும் சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்காம எதிர்க்கட்சி அவங்க போராடுறாங்களா இல்லையா என்பதை தாண்டி ஆளுகிற அரசாங்கம் போராடாம இருக்குதே. ஏன்? இப்ப என்னன்னா, காங்கிரஸ் பத்தி யாரும் பேசிடாதீங்க, ஏன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. கேள்விக்கு பதில் இல்லையே. பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யல அப்படின்றத அதிமுக எப்படி அணுகுது? அதுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசாங்கம் சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தில் அவங்க ஒதுக்காதது தவறு.
ஆனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் என்று நீங்கள் தானே மாறுதட்டி கொள்ளுகிறீர்கள். ஏன் பெற முடியவில்லை? அப்போ கேட்டா நான் கேட்பது அப்ப ஏன் சட்டமன்ற பிரச்சனை? நீங்க பேசும்போது அமைதியா நீங்க திரும்ப திரும்ப எவ்வளவு நாள் தான் தமிழ்நாடு இது பாஜக அது வந்து மதவாதம் அது மாதிரி அதிமுகவும் அவங்க அடிமை கட்சி நான் கேட்கிறேன். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அபீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அதிமுக அவங்களுக்குள்ளேயே சமரசம் செஞ்சுக்கிறாங்க. 2021 தேர்தல் அதிமுக தேர்தல் அறிக்கையில நாங்க ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறோம்னு சொன்னீங்க. இப்ப அதே தேர்தல் வாக்குறுதியில 3 குறைஞ்சிடுச்சு. எந்த நெருக்கடி? நிதி நெருக்கடினால தான் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க. ஆனா யார் காரணம்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பத்தி நாங்க பேச தயாரா இல்லைன்னு அப்படின்றதுதான் அந்த நிலைப்பாட்டை நீங்க எடுக்க மறுக்கிறீங்கன்றார் ஹபீஸ். தேவப்பிரியன் சார், நண்பர் ஹபீஸ் சொல்லாததை நீங்கள் கேள்வியா வச்சிருக்கீங்க. சொல்லாததுக்கு நான் வாழ்த்துக்கள். இல்ல சொல்லாதது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லாதது ஆனால் சொல்லாதது இல்ல பேச வேண்டிய விஷயத்தை இல்ல பேச வேண்டிய விஷயத்தை நண்பர் நெறியாளர் தேவப்பிரியன் அவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை ஆளுங்கட்சியா சார் நீங்க கேட்டுட்டே உள்வாங்கிட்டேன். ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆட்சிக்கு வந்த திமுக இந்த 4.25 ஆண்டு காலத்துல எரிவாயு உருளை ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்களே, ஏன் தரலன்னு கேட்டிருந்தால் நிச்சயமா திமுக சொன்னது அது கருத்தில் கொள்ள வாக்குறுதி வரும்ல அந்த தலைப்புல அதையும் பேசலாம். அது பேசல எந்த தயக்கமும் கிடையாது. அதான் கேக்குறேன் சார், நிச்சயமா பேசலாம். அத தான் சொல்றேன். இப்போ அடுத்த 2026க்கு வாக்குறுதியை சொல்லக்கூடிய நம் நண்பர் தேவப்பிரியன் அவர்கள் 21 வாக்குறுதி அதிமுகவே மாறி இருக்குன்னு தான் ஆளுங்கட்சியாவே வரலீங்க. சரி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 90% முடிச்சாங்க. இவங்க எப்ப முடிச்சாங்க? இன்னொன்னு நீட்டு விலக்கு நாங்கள் வந்தால் அதை ரத்து செய்வோம் சொன்னாங்க. 89 லட்சம் கையெழுத்து. இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை போய் பார்த்தீங்க. ஏன் 2006 மாதிரி பொது நுழைவுத் தேர்வை நாங்கள் ரத்து செய்தோம். அன்னைக்கு வீரப்ப மொய்லி மாதிரி நீங்க கொடுங்கன்னு கேட்டீங்க. ஆனா நீங்க செய்யல. ஆகையினால இவங்களை பொறுத்தளவுல அடிமை என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் திமுகவினுடைய 53 செய்தி தொடர்பாளர்களும் அடிமை கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. தங்க வரதராஜன் அதிமுக கிடையாது, திமுக தான் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வாய் திறக்க கூடாது. கூட்டணி ஆட்சினா கட்சி விட்டு வெளியேற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தக்கூடிய கட்சி திமுக. அதிமுக ஒருபோதும் கிடையாது. அது பாஜக கூட்டணி வச்சாலும் சரி, காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் சரி, யாருக்கும் அடிபணிஞ்சு போக வேண்டிய கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி இல்ல, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். யாரையும் அவர் எதிர்கொள்வார். தமிழ்நாடு மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அது திமுக ஆட்சி மாற போகுது. சரி, திரு வன்னியரசு வர உங்ககிட்ட அடுத்தது இல்ல வன்னியரசு வர உங்ககிட்ட திமுக கூட அண்ணா கட்சி இல்ல, இன்னைக்கு கலைஞர் கட்சி இல்ல. திரு தங்க வரதராஜன் லைவ்ல இணைஞ்சிருக்காரு, கேள்வி போயிடுறேன். திரு தங்க வரதராஜன், இப்ப என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல நாங்கள் கைப்பற்றுவோம், 0 தொகுதியை என்டிஏக்கு பரிசீலிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வணக்கம் திரு தேவப்பிரியன். பொதுவாக ஒரு மனிதருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், அதே சமயத்தில் கான்பிடன்ட் இருக்க வேண்டும். ஓவர் கான்பிடன்ட் இருந்தா வரலாற்றுல வந்து சாதித்தவருடைய வரலாறு வந்து அதுக்கு பதில் சொல்லும். ஒண்ணு, இப்ப எங்களை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் என்று உதாரணத்தாக சொல்ல வேண்டும் சொன்னால், நாங்களும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க மாட்டோம், நான் வலிமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு மார்த்தொட்டி கொண்டார் மாண்புமிகு முதல்வர்கள். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருந்தனால் இன்றைக்கு நாங்கள் அதிமுக மட்டுமல்ல, அதன் பிறகு இன்றைக்கு வந்து எங்களுடைய பழைய தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்த பிறகு நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய முதல் ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது. எப்பயுமே அவர் என்ன சொல்லுவார்னா,